எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்ட புத்தகத்திலிருந்து வாசித்து 1000 வருஷ அரசாட்சி நிலைப்பாடு என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். பழைய ஏற்பாடு, பழைய சட்டம், சகரியா புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தர் பூமி மீதெங்கும் ராஜாவாக இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாக இருக்கும். இதை வச்சுக்கிட்டு தான் அநேகம் பேர் என்ன சொல்கிறாங்க, இயேசு இந்த பூமியில் ராஜாவாக இருப்பார். இயேசு தான் அண்ட சராசரத்துக்கு ராஜா, ராஜாதி ராஜா. எப்பொழுதுமே பூமி உண்டான முதல் கொண்டு இயேசு தான் இந்த பூமியை அரசாளுகிறார். அப்போ மாம்சத்தில் இயேசு இருந்து இந்த பூமியில் நம்மளை மாறி அல்லது மகிமின் சரீரத்தில் காணக்கூடிய நிலையில் இயேசு இருப்பதில்லை. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அப்பொழுது கர்த்தர் பூமி எங்கும் ராஜாவாக இருப்பார், பூமி மீது எங்கும் ராஜாவாக இருப்பார். அப்படி ஆளுகை இருக்கும். இது ராஜாவாக இருப்பார்னா அப்படி ஆளுகை இருக்கும், காணக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார். அதனால தான் தானியேல் புஸ்தகம் 4:32 தானியேல் ஒரு நேபுகத் நேச்சருக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். எப்படின்னா 32 தானியேல் புஸ்தகம் 4:32 மனுஷனின்று தள்ளப்படுவாய், வெளியிலே மிருகம் போல சஞ்சரிப்பாய், மாடு போல புல்லை மேய்வாய். இப்படி உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. மனுஷனுடைய ராஜ்யத்தில் உன்னதமானவர் ஆளுகை செய்கிறார். இப்போ யார் ஆளுகை செய்கிறாரு? நேபுகத் நேச்சரு தின்னது நெல், பண்ணது லொல்லு, மேலிருந்து வருது ஒரு சொல்லு, கீழே தள்ளு, நீயும் மாட்டை போல பிள்ளை தின்னு. லொல்லு பண்ணால் பிள்ளை தின்ன வேண்டியதாக இருக்கும். ஆகவே நம்ம தான் இந்த பூமியில் ராஜாவாக இருக்கிறோம். நமக்குள்ளே இயேசு இருந்து ஆளுகை தருகிறார். அதனால தான் உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செஞ்சு தமக்கு சித்தமானவனுக்கு அதை தருகிறார். 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு சொல்கிறாரு, லூக்கா சுவிசேஷம் 12:32 பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை உங்களுக்கு தர பிதா சித்தமாக இருக்கிறார். ராஜ்யத்தை நமக்கு தருகிறார். அவர் நமக்குள்ளே இருந்து, கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பதை அந்நாளில் அறிவீர்கள். இயேசு சொல்கிறாரு பிலாத்துக்கிட்ட, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. மாம்ச பிரகாரமாக ஆள்றதில்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் தான் ஆள்றார். யோவான் சுவிசேஷம் புதிய சட்டம் 18வது அதிகாரம் 36வது வசனத்தில் இயேசு பிரத்யுத்தமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்தால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு என் ஊழியக்கார் போராடி இருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. இவ்வுலகத்தில் அவர் மாம்ச பிரகாரமாக இருந்து ஆளுகை செய்வதில்லை. அதனால தான் பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 5:16 இது முதல் ஒருவனையும் நாங்கள் மாம்ச பிரகாரம் அறிய மாட்டோம். கிறிஸ்துவே மாம்ச பிரகாரம் அறிந்திருந்தாலும் இனிமேல் ஒருபோதும் மாம்ச பிரகாரம் அறியக்கூடாது. ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தேவன் எப்படி சொல்லி, எப்படி செஞ்சு, எப்படி தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். 1000 வருஷ அரசாட்சியில் பூமி மீதெங்கும் கர்த்தர் ராஜாவாக இருப்பார். நம்ம தான் ராஜாவாக இருப்போம். நமக்குள்ளே தேவன் இருந்து ஆளுகை செய்வார். இப்பொழுதும் அவர் தான் ஆளுகை செய்கிறாரு. உலகம் உண்டான முதல் கொண்டு உலகம் முடி வரைக்கும் சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருப்பேன். சகல நாட்களும் அவர் தான் ஆளுகை செய்கிறாரு. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறார் என்பதை நீ அறிந்து புரிந்து 7 காலங்கள் செல்லும் மட்டும் கடந்து செல்லும். ஆகவே தேவனுடைய ஆளுகைத்தான், சர்வலோகத்தையும் ஆளுகிற தேவாதி தேவன் மாம்ச பிரகாரமாக காணக்கூடிய நிலையில் எரிசலில் உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு காலையில் எனக்கு சூடாக டீ கொடுன்னு கேட்க மாட்டார். மாம்ச பிரகாரமாக அவர் பார்க்க முடியாது, மகிமின் ரூபத்திலையும் அவர் அறிந்து கொள்ள முடியாது. அவர் வேறு பரிமாணத்தில் இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். பரிசுத்தவான்கள் தான் உலகத்தை ஆளுவார்கள். சபை தான் சமுதாயத்தை ஆளும். இயேசு உலகெங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலம், உலகெங்கும் அவர் ஆளுகிற காலம். தேவனை இப்போ எப்படி ஆராதிக்கிறோம்? வேதம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் அவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை ஆள வைப்பார்.
நம்மளை வாழ வைப்பார். ஆகவே இந்த சட்டத்தையும் திட்டத்தையும் புரிஞ்சு கொள்ளணும். மாம்ச பிரகாரமாக இயேசு வந்து மரித்தவனை உயிரோடு எழுப்பி 1000 வருஷம் வாழ வைப்பதில்லை. நமக்குள்ளே இருந்து நம்ம தான் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள், நம்ம தான் கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்த்தவர்கள். ஆகவே சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் யாரும் உயிரோடு எழுப்புறதில்லை. சிரஞ்சேதனை என்ன? கிறிஸ்துவுக்காக சிறையாக்கப்பட்டவர்கள், கரையாகாதபடி காத்து கொண்டவர்கள், உலகத்தால் கரைப்படாதவர்கள், உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். ஆகவே இதை நம்ம விளங்கிக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து ஆளுகை தருவார். 1000 வருஷம் வாழும்படியாய் அவர் நமக்குள்ளே வந்தார். அவர் மரித்தார், உயிர்த்தார், சதா காலம் உயிரோடு இருக்கிறார். அந்த சிஸ்டம், அந்த வாக்கு தத்துவம் எந்த காலத்தில் நடக்குமோ அந்த காலத்தில் நடக்கும். நம்ம காலத்தில் தந்தால் நம்ம பாக்கியவான்கள். இல்லை என்றால் அது தேவனுடைய அனாதி தீர்மானம், ஆதீனத்தில் இருக்கிற ஆலோசனைகள். அது எப்போ செய்யணும், எப்போ தரணும்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம கேட்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு 1000 வருஷம் அரசாட்சி கொடுங்க. கொடுத்தா கழுகை போல மறுபடியும் நம்ம சரீரம் புதுப்பிக்கப்படும், ரினியூல் பண்ணப்படும். ஆகவே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படும். மரணம் இல்லாமல் 1000 வருஷம் வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆகவே இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.